ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக் பேக் சீரீஸில் அடுத்து 9வது சமச்சீர் புக்கில் பயிற்சி 2.9 மெய்யெண்கள் பற்றி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சாப்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து குரூப் 4க்கு கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த சாப்டரில் இருக்க 20 கொஷினில் பார்த்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, n என்பது ஒரு இயல் எண் எனில் ரூட் n என்பது என்னன்னு கேட்குறாங்க. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ரூட்டில் வந்து 2ன்னு போடுறோம், ரூட்டில் வந்து 4ன்னு போடுறோம். ரூட்டில் 4ன்னு போட்டோம்னா இது வந்து ஒரு விகிதமுறு எண், ரூட் 2 வந்து ஒரு விகிதமுறா எண். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விகிதமுறு எண் அல்லது விகிதமுறா எண் தான் வரும். நமக்கு ஆன்சர் வந்து 4. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பின்வருவனவற்றில் எது உண்மை அல்ல? ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் ஒரு மெய்யெண், ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண், ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண், ஒவ்வொரு இயலெண்ணும் ஒரு முழு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண் அப்படின்னா, இப்போது 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து 2/1ன்னு போடலாம், p/q ஃபார்ம் வந்து கொண்டு வரலாம். அப்போ வந்து ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் வந்து ஒரு மெய்யெண் தான் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு முழுக்களும் ஒரு விகிதமுறு எண். இப்போது முழுக்கள்னாலும் அதுக்கு வந்து நம்ம p/q ஃபார்ம் வந்து கொண்டு வரலாம். அதனால் அதுவும் கரெக்டு. ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண். ஒவ்வொரு மெய்யெண்ணும் வந்து விகிதமுறா எண் அப்படின்றது தப்பு. ஏன்னா வந்து ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் நமக்கு வந்து மெய்யெண்ணாக கிடைக்கும். அதனால் வந்து விகிதமுறா எண்ணாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் ஆப்ஷன் 3 தான் வந்து ராங். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எதுவும் உண்மைன்னு கேட்குறாங்க. எப்போதும் விகிதமுறா எண் ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்ணாக இருக்கலாம். எப்பொழுதும் ஒரு விகிதமுறு எண் எப்பொழுதும் ஒரு முழுக்களாகும். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா விகிதமுறு எண்ணாகவும் இருக்கலாம், விகிதமுறா எண்ணாகவும் இருக்கலாம். அதனால் ஆன்சர் வந்து 2. 4வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பின்வருவனவற்றில் எது முடிவுறு தசம தீர்வு? இது முடிவுறு தசம தீர்வு அப்படின்னா சம் வேல்யூஸோடு அது வந்து முடிஞ்சிடும். இது வந்து நான் ஃபுல்லாக வந்து முடியாமல் வந்து போய்கிட்டே இருக்காது. அந்த பார் வச்சு போடுறோம்ல, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்காது. ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து முடிஞ்சிடும். அப்படின்னா அது வந்து முடிவுறு தசம தீர்வு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது 5/64 பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து 0.078125ன்னு வருது. ஓகேவா? இப்போ இதோட வந்து இது முடிஞ்சிருது. இதே வந்து 8/9 அப்படின்னா 8/8 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி 14/15 பார்த்தோம் அப்படின்னா 0.9333 அப்படியே போய்கிட்டே இருக்கும். 1/12 பார்த்தோம் அப்படின்னா 0.833ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து முடிவுறு தசம தீர்வு எது அப்படின்னா 5/64. 5வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பின்வருவனவற்றில் எது விகிதமுறா எண்? ரூட் 25 அப்படின்னா வேல்யூ வந்து உங்களுக்கு 5 வந்துடும். அதே மாதிரி ரூட் 9/4 அப்படின்னா 3/2 வந்துடும். 7/11. இப்போ பையோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3.14 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து இதை வந்து p/q ஃபார்மை வந்து கொண்டு வர முடியாது. இப்போ 5 வந்து 5/1ன்னு போட்டோம்னா அது p/q ஃபார்ம் வந்துடும். இப்போ பையை வந்து p/q ஃபார்ம் கொண்டு வர முடியாது. அதனால் அது வந்து ஒரு விகிதமுறா எண். ஆன்சர் வந்து 4. 6வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, 2 மற்றும் 2.5 என்ற எண்களுக்கிடையே ஒரு விகிதமுறா எண் கேட்குறாங்க. இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கிறேன். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4க்கு ரூட் எடுத்துட்டேன். அடுத்து 2.5 வந்து ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா 6.25. ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பர், இதுக்குள்ளே இருக்கிற ஒரே நம்பர் என்ன அப்படின்னா ரூட் 5 தான். இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு ரூட் 5 தான் கிடைக்கும். 7வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, 1/3ஐ எந்த மிகச்சிறிய விகிதமுறு எண்ணால் பெருக்கினால் அதன் தசம விரிவு ஒரு இலக்கத்தோடு முடிவுறு தசம விரிவாக அமைன்னு கேட்குறாங்க. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் வரணும். ஓகேவா? அப்போ எந்த நம்பரை வந்து பெருக்கணும்னா நமக்கு வந்து கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ 1/3 1/10 பெருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்தானத்தில் முடியாது. அடுத்து 1/3 3/10 பெருக்கிறோம் அப்படின்னா இது அடைஞ்சிரும். இப்போ 0.1. ஓகேவா? அவங்க கேட்குற மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் வருது. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/10. 1/7ஓட மதிப்பு வந்து 0.142857 மேலே வந்து பார் போட்டிருக்காங்க. இப்போ 5/7ஓட மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க. இப்போது இதை வந்து நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து வேல்யூ வந்து கிடைக்க போகுது. இதை வந்து 5ஆல் பெருக்கிறோம். இப்போ
இப்போ 5ஆல் பெருக்கிறோம் அப்போமா 5 14 70 வருது. 70 பக்கத்தில் எது ரிலேட்டடாக ஆன்சர் இருக்குது அப்படின்னா இதுவும் தான் இருக்குது. ஓகேவா? இப்போது ஒரு இது முடிவுறாமல் போயிட்டே இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் வந்து முடிவுறாமல் தான் வரும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது ஆப்ஷன் தான் வந்து நமக்கான ஆன்சர். 9வது சம் பார்த்தோம் அப்படின்னா பின்வருவனவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதையும் பெருக்கிறோம் அப்படின்னா 64 வரும். ரூட் 64 என்ன வரும் அப்படின்னா 8. இதையும் பார்த்திங்கன்னா ரூட் 9 வரும். ரூட் 9 அப்படின்னா 3. இது பார்த்திங்க அப்படின்னா ரூட் 72 × 8. ரூட் 72 9 × 8 பிரிக்கலாம். அப்போது 3 × 8 24. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா ரூட் 54 வந்து ரூட் 18 × ரூட் 3ன்னு பிரிக்கலாம். பை ரூட் 18ன்னு போட்டோம் அப்படின்னா இதுக்கு இது அடியும். அப்போ நமக்கு வந்து ரூட் 3 வரும். ஓகேவா? மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விகிதமுறு எண், அப்படி இல்லைன்னா ஒரு முழு எண்ணாக வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விகிதமுறா எண் வந்து கிடைக்குது. இப்போ ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 0.34 பார் ப்ளஸ் 0.34 பார்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.34 பார் 34 இதில் வந்து 0.344444 போட்டோம் அப்படின்னா 8 7 8 7 8 6. ஓகேவா? அப்போது இங்கே 87 87 87 அதே மாதிரியே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து 0.687 பார். ஆன்சர் வந்து ஏ. 11வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு? 25 வர்க்கமூலம் 5 அல்லது -5. ரூட் 25 அப்படின்னா 5. மைனஸ் ரூட் 25னா -5. ரூட் 25 அப்படின்னா +or-5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா x² வேல்யூ வந்து 25 இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து +or-5 வரும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு. ரூட் 25க்கு வந்து மதிப்பு வந்து 5, மைனஸ் ரூட் 25க்கு மதிப்பு வந்து -5. அப்போ ரூட்டு 25க்கு +or-5 வந்து வராது, +5 மட்டும்தான் வரணும். இப்போ இதுதான் வந்து தப்பான ஆன்சரு. அப்போ இதுதான் வந்து கேட்டிருக்க தப்பான ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 4. 12வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பின்வருவனவற்றில் எது விகிதமுறு எண் அல்ல? விகிதமுறு எண் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. இப்போது 8/18 8/18 வந்து அடித்தோம் அப்படின்னா 8/18 அடித்தோம் அப்படின்னா 4/9 4/9 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2/3 வருது. அடுத்து வந்து 7/3 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரூட்டு 0.01ன்னு கொடுத்துருக்காங்க. ரூட்டு 0.01. இப்போ 0.01 அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னா 2 டிஜிட் இருக்குது. இப்போ அத்தனை 0 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ 1/100 1/100க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1/10 கிடைக்கும். இப்போ 1/10. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் 13 வந்து p/q ஃபார்மில் வந்து கொண்டு வர முடியாது. அதனால் இது வந்து விகிதமுறு எண் இல்லாதது. ஆன்சர் வந்து 4. அடுத்த 13வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரூட் 27 ப்ளஸ் ரூட் 12 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 27 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 27 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரூட் 9 × 3ன்னு பிரிக்கலாம். ரூட் 9க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3 ரூட் 3. இதே வந்து ரூட் 12 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 3. அப்போது 2 ரூட் 3. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 5 ரூட் 3. இப்போ ஆன்சர் வந்து 5 ரூட் 3. 14வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ரூட் 80 = k ரூட் 5 எனில் கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரூட் 80 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் 80 வந்து 16 × 5ன்னு எழுதலாமா? அப்போது 16க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4 வந்துடும், ரூட்டு 5. ஓகேவா? அப்போது இங்கே கேவோட வேல்யூ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா k ரூட் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. ஆன்சர் வந்து 4. 15வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 4 ரூட் 7 × 2 ரூட் 3. ஃபஸ்ட்டு வந்து முழு எண்ணை வந்து
நம்ம பெருக்கிக்கிறோம். இப்போ 4 × 2 8. அடுத்தது √7 × √3 அப்படின்னா √21. அப்போ 8 √21 வந்து இதுக்கான ஆன்சர். 16வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2√3/3√2 இன் பகுதியை விகிதமுறு எண்ணாக மாற்றிய பின் சுருங்கிய வடிவம்னு கேட்குறாங்க. கீழே இந்த டினாமினேட்டரில் வந்து நம்ம ரூட் வந்து எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து கீழே √2 இருக்கிறதுனால நம்ம வந்து √2 பெருக்கலாம். இப்போது 2√3/3√2 இருக்குது. இப்போ நான் வந்து √2 பெருக்கிறேன். அப்போ √2 வந்து 2 ஆயிரும். இப்போ 3 × 2ன்னு வந்துடும். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 × √3யும் √2யும் பெருக்கணும்னா √6. ஓகேவா? அப்போது 2க்கு 2 அடிச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து சுருங்கிய வடிவம் என்ன அப்படின்னா √6/3. ஆன்சர் வந்து 3ன்றது ஆன்சர். ஓகேவா? 17வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2√5 - √2² சுருங்கிய வடிவம் என்ன கேட்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா x - y² x - y² ஃபார்முலா என்ன அப்படின்னா x² y² -2xy. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல வந்து ரூட்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2xyக்கான வேல்யூவாக இருக்கும். மீதி வந்து x² + y² வேல்யூவாக இருக்கும். இப்போ 2√5 வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 2√5 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 4 × 5ன்னு வரும் 20. அடுத்தது √2 பார்த்தோம் அப்படின்னா √2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ 2 கிடைக்க போகுது. இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 22. இப்போ இதோட வேல்யூ வந்து 22 வந்துருச்சு. -2xyன்னு கேட்குறாங்க. இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 2√5. 2 × 2√5 × √2. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4√10ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 - 4√10. அடுத்து 18வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 0.00729 பவரில் -3/4 × 0.09 பவரில் -3/4. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 0 எடுக்கிறதுக்காக நம்ம வந்து 10 பவரில் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 டிஜிட் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு தான் வந்து 729 × 10 பவரில் -6ன்னு எழுதிக்கலாம். -3/4. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 9 × புள்ளிக்கு அப்புறம் 2 இருக்கிறதுனால 10 பவர் -2 -3/4. ஓகேவா? இப்போ வந்து பவரில் 2 சேமாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக எழுதிக்கிறேன். 729 × 10 பவர் -6 × 9 × 10 பவர் -2 -3/4. ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பவரில் இருக்குது, 3 பவரில் தான் இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையுமே வந்து 3 பவரில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். 10 பவரில் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? இப்போது 3 பவரில் 729 வந்து எத்தனை பவரில் இருந்து எழுதலாம் அப்படின்னா 729 வந்து 3 பவர் 6ன்னு எழுதலாம். × 10 பவர் -6. 9 வந்து 3² எழுதலாம். × 10 பவர் -2 பவரில் -3/4. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 பவரில் 8 × 10 பவர் -8 பவரில் -3/4. இப்போ வந்து நான் வந்து 4 வந்து ஃபஸ்ட் எடுத்துட்றேன். ஓகேவா? 4 எடுத்தோம் அப்படின்னா 4ஆல் அப்படியே டிவைட் பண்ணோம்னா 3 பவர் 2 10 பவர் -2ன்னு வரும். பவரில் -3. ஓகேவா? அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 பவர் -6 × 10 பவர் 6ன்னு எழுதலாம். இப்போ இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால அது வந்து டிவைடில் போயிடும். இப்போ 10 பவர் 6 / 3 பவர் 6. ஆன்சர் வந்து 4 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இஃப் √9 பவர் x = √9² எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் ரூட்டை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 பவர் x
ஸ்கொயர் ரூட்டை வந்து அப்படியே பை 2ன்னு எழுதலாம். ஓகேவா? இதே மாதிரி 9 ஸ்கொயர்டு க்யூப் ரூட்டை வந்து 1/3 எழுதுவோம். இன்ட்டு 1/3னா 2/3ன்னு வரும். ஓகேவா? இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ மேலேயும் வந்து வேல்யூ வந்து ஈக்குவல். அப்போ x/2ஓட வேல்யூ வந்து 2/3. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4/3. ஆன்சர் வந்து 4/3. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 5 × 10⁵ மற்றும் 4 × 10⁴ மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக செவ்வகத்துக்கு பரப்பளவு என்ன அப்படின்னா L × B. இப்போ எல்லோட வேல்யூ வந்து 5 × 10⁵. இது வந்து 4 × 10⁴. அப்போது 5 4 பெருக்கணும் அப்படின்னா 20 × 10⁻. இங்கே ரெண்டும் பேஸ் வந்து சேமாக இருக்குது, மல்டிப்ளேயில் வந்திருக்கு. அப்போ 5 4 வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போ 5 4 9. இப்போ 20 × 10⁻9 வந்து ஆப்ஷன் இல்லை. அதனால் இந்த ஒரு ஜீரோவையும் சேர்த்தோம் அப்படின்னா 2 × 10⁻10. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து 3 தான் வந்து இதுக்கான ஆன்சர். இதே மாதிரி ஒவ்வொரு புக்லேயும் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் வந்து புக் பேக் சீரீஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து சீக்கிரம் வந்து வீடியோஸ் போடுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.